பல ஆண்டுகளாகவே விஜய் சாருடைய படங்களின் ரிலீஸின் போது ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பும். பின்னர் அதிரடியாக அதை சால்வ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு தளபதி விஜய் அவர்கள். இதனையுமே ரசிகர்கள் காலங்காலமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுவுமே கடந்த 2 வருடங்களாக இது இன்னமுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன 2 வருடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கட்சி துவங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகுது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கி தமிழக முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்றது விஜய் அவர்களுடைய தற்போதைய மிகப்பெரிய இலக்காகவுமே இருந்துட்டு இருக்கு. அதற்காக அவர் அயராது உழைத்துக் கொண்டிருக்கார். இன்னொரு பக்கம் அவர் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஓரிரு தினங்கள்ல உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் தான் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையில சிக்கிருக்கு. சென்சாருக்கு படம் எப்போதோ அனுப்பிவிட்ட நிலையில இன்னமுமே சென்சார் குழு இந்த படத்திற்கு சென்சார் சர்டிபிகேட் வழங்கல. இதற்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்றது பலருக்குமே அப்பட்டமாக தெரிந்து கொண்டுதான் இருக்கு. இருந்தாலுமே இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருது. சோ இன்று அல்லது நாளை கண்டிப்பாக இதனுடைய சென்சார் வெளியீடு செய்வாங்க அப்படின்னுமே இது பார்க்கப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது தளபதியுடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போட்டியாக சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி பராசக்தி திரைப்படத்துடைய ரிலீஸ் முன்பு வேறு ஒரு தேதியாக இருந்தது. இந்த திரைப்படத்தை தமிழகத்துல வெளியிடுறது உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் அப்படின்றதுனால விஜய் அவர்களுக்கு போட்டியாக அந்த படத்துடைய அதாவது பராசக்தி திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதியுமே மாத்தினாங்க. அப்போதுல இருந்தே பல பிரச்சனைகள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு கிளம்புச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ அது மட்டும் அல்லாமல் விஜய் அவர்களை பற்றி பராசக்தி மேடையில கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருந்தார். இன்னும் ஓரிரு வாரங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுவார் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.